காஞ்சிபுரத்தில் மலர் மாலைகளால் மின்விளக்குகளால் திருவிழா கோலம் பூண்ட 78வது சுதந்திர விழா. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் அருகே அண்ணா காவல் அரங்கம் மைதானத்தில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மைதானத்தை சுற்றி மின்விளக்குகளை அமைத்தும் பொதுமக்களை வரவேற்கும் விதமாக ஆட்சியர் அலுவலகத்தின் நுழைவாழ்வில் வாழை மரங்கள் அமைத்தும் மின்விளக்கு அமைத்தும் மைதானத்தை திருவிழா கோலத்தை கொண்டு காட்சியளித்து வருகிறது. அண்ணா காவலரங்க மைதானத்தில் இந்திய வரைபடத்தின் மலர் அலங்காரத்தில் அமைத்தும் 78வது சுதந்திர தினத்தை காண்பிக்கும் வகையில் மலரால் 78வது எண்ணெய் அலங்கரித்து காட்சிப்படுத்தி உள்ளனர். மூவர்ண கொடியை தாங்கி நிற்கக்கூடிய கொடிமரத்திற்கு மலர்களால் அலங்கரித்து காட்சிப்படுத்தியது அனைவரையும் கவர்ந்தெழுத்தது. காவல்துறையினர் அணிவகுப்பு தயாராக இருந்த நிலையில் ஆட்சித்தலைவர் மைதானத்திற்கு வருகை தந்து தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் திருந்து ஜீப்பில் மாவட்ட ஆட்சியர் சென்று காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டார். ஆட்சியர் அவர்களுக்கு முப்படை அணிவகுப்பின் மூலம் மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெள்ளை நிற பொருட்களையும் மூவர்ண பலூன்களையும் மாவட்ட ஆட்சியர் தலைவர் வானில் பறக்கவிட்டார். இதனைத் தொடர்ந்து அரசின் சார்பில் 10,17,000 மதிப்பீட்டில் ஆட்சித்தலைவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் அரசின் பல்வேறு துறையில் பணியாற்றும் சிறந்த அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகள் கடல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். அணிவகுப்பு தலைவருடன் அணிவகுப்பை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். போதும் அப்படியே நம்முடைய பெருமைமிகு மூன்றாம் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துபவர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு பி. கார்த்திகேயன் அவர்கள். ஊர்காவல் படைப்பிரிவினை இப்பார் வண்ணம் காத்து நிற்கும் மேன்மை இது. இந்தியன் என்றதோர் எண்ணத்தால் பாரத சீர்வண்ணம் வீடுகள் தோறும் பிரிவு ஆய்வாளர் திரு ஜஸ்டின் ஸ்டான்லி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இரண்டாம் அணியை வழிநடத்த வழங்கப்படுகிறது. மகாலட்சுமி அவர்களை தொடர்ந்து